சீதா, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. கப்பல் முழுகிக்கிட்டு இருக்கு, காப்பாத்த முடியாது. தேவையில்லாம உடம்புக்கு எடுத்துக்காத. சொல்றத கேளு, போய் தூங்குமா. எது நடந்தாலும் சந்திச்சுதானே ஆகணும். நம்ம கையில எதுவுமே இல்ல. சொன்னா கேளு, உடம்புக்கு எடுத்துக்காம போய் தூங்கு. வீரா, அவளை போய் தூங்க சொல்லு. இப்படி இருந்தா வயித்துல இருக்கிற குழந்தைக்கு நல்லதில்லை. சீதா, என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் என்னன்னு தெரியுமா? சீதா, சொன்னா கொஞ்சம் கேளு. அக்கா, அந்த முத்தாரம்ம எனக்கு ஒரு வழி காட்டிட்டா. என்ன வழி காட்டுதா? என்ன வழி? அக்கா, காலையில ஒரு இடத்துக்கு போகணும். எங்க எங்க போகணும்? யாரு பார்க்கணும்? போனா என்ன நடக்கும் அங்க? என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும். எப்படி சொல்ற? நான் சொல்லல, அந்த முத்தாரம்ம சொல்றா. முத்தி போச்சு. அக்கா, முத்தாரம்மன் சொன்னா கேட்கணும். கேட்காம இருக்க முடியாது. இப்போ பிரச்சனை நமக்கும் நான்சிக்கோ இல்ல, அந்த முத்தாரம்மனுக்கும் நான்சிக்கோ. என்ன உளறிட்டு இருக்க? காலையில சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகுங்க. ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். நான்சியா இந்த முத்தாரம்மனான்னு பாக்கணும். முத்தாரம்மா முன்னாடி அந்த நான்சியெல்லாம் ஒரு ஆளா? என்ன ஆகுதுன்னு பாக்கதானே போறிய? அந்த நான்சி காலி. இப்படியே போனா அவ பைத்தியம் ஆயிடுவாமா. அம்மா தாயே, சீதாவை எப்படியாச்சும் காப்பாத்து. இந்த குடும்பத்துக்காக தான் சீதா இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு. நீதான் அவளை காப்பாத்து. இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் இல்லதா, ஆனா மனசாட்சி உள்ளவக. அர்ச்சனா ஆண்டி மாதிரி வெள்ள எல்லாம் போக மாட்டாங்க. நீ என்ன சொல்ற? ஆமாக்கா, கம்பெனி டெய்லர்களை வரவிடாம பண்ணது நான்சிதான். நான்சி கிட்ட போட்டு கொடுத்தது அர்ச்சனா ஆண்டி. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அவங்களுக்கு தெரியற மாதிரி எதுவும் பேசாத, அவங்க கூட சகவாசம் வச்சுக்காதேன்னு. நீதான் கேட்கல. இனிமேலாச்சும் அவங்கள கிட்ட சேர்க்காம இரு. இனிமே நான் ஏங்க அவங்கள கிட்ட சேர்க்க போறேன். ஆனா நம்ம உண்மையான பிளான பத்தி அவங்க கிட்ட பேசவே கூடாது. ஏதாவது தப்பு தப்பா பேசி நான்சிய டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணணும். அர்ச்சனா ஆண்டி அதுக்கு யூஸ் ஆவாகல. சிரிச்சதெல்லாம் போதும் சீதா. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், இந்த டெய்லர்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆக மாட்டாங்க. இவங்கெல்லாம் தனியா ஒவ்வொரு மிஷினை வச்சு சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்யறவங்க. சொன்னா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அக்கா, அப்படி நினைக்காதீய. பெண்கள் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். சாதிக்க பிறந்தவங்க பொண்ணுங்க. ஐயோ, ஏய், உனக்கு ஏன் சொன்ன புரிய மாட்டேங்குது? அக்கா, சொல்லி கொடுத்தா இவங்கள பிக்கப் பண்ணிப்பாங்கக்கா. நமக்கு தேவை டைலர்ஸ் மட்டும் இல்ல, நம்மளோட நின்னு போராட்ட களத்துல இறங்கி சாதிக்க துடிக்கிறவங்க தான் வேணும். ஏதாவது கஷ்டம்னா உயிரை கூட கொடுப்பாங்க. ஆமா சீதா, நானாவே இருக்கோம். உனக்கு துணையா உன் கூடவே இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. நீங்க எல்லாரும் என் மேல இவ்ளோ பாசம் வச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சீதா, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். ஆமாக்கா. சீதா, இது உங்க வீடா? ஆமாக்கா. இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுக்கிட்டா நம்ம தெருவுல வந்து அந்த குட்டியோண்ட வீட்டுல இருந்தீங்க. சீதாவுக்கு இந்த பங்களாவை விட உங்க ஏரியா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா
அங்கதான் உண்மையான அன்பு இருக்கு. ஆமாக்கா, எங்க உண்மையான அன்பு இருக்கோ அதுதான் நிஜமான பங்களா வீடு. வீடு பெருசா இருக்கிறது முக்கியம் இல்ல, அதுல இருக்கிறவங்களோட மனசு பெருசா இருக்கணும். அப்படி சொல்லு சீதா. சரி, நேரமாச்சு, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாமா? நாங்களும் ரெடியா தான் இருக்கோம். சீதா, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எல்லாத்துக்கும் நீங்க செய்யற உதவிதான்க்கா காரணம். அட என்ன சீதா நீ, இதெல்லாம் ஒரு உதவி. அர்ச்சனா சித்தி, மத்தவங்களுக்கு சீதா எவ்வளவோ பரவாயில்ல. சீதா சின்ன சின்ன பிரச்சனை தான் பண்ணுவாங்க, ஆனா இந்த மாதிரி கிடையாது, பெரிய இம்சை. பிடிக்கலனா லண்டன் போக சொல்லுங்க. ஏய், மைண்ட் யூ வேர்ட்ஸ். சரிங்க மேடம். சரிங்க லண்டன் மேடம். அண்ணே, ஒரு ஆள் பாடினாலே காது வலிக்கும், கேட்கவே முடியாது. யாருண்ணே இவங்களா? காலையில என்ன நடக்குது? இது வீடா இல்ல பஜனை மடமா? ஏய், சாமி பாட்டு தானே பாடுறாங்க, சினிமா பாட்டு பாடி டான்ஸ் ஆடலையே. கஷ்டமா இருந்தா காதுல பஞ்ச வச்சுட்டு போய் தூங்கு. சரிண்ணே. இந்த கேவலமான சிறப்பு பூஜை என்னத்தை சாதிக்கிறதுக்கு? சாதிக்கதான், கண்டிப்பா சாதிப்போம். என்னத்தை சாதிக்க போறீங்க? உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு போகல, இப்பதான் ஆரம்பிக்குது. அப்படியா? என்ன ஆரம்பம்? என்ன ஆரம்பமாகுது? இப்ப நீ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? பேசாம வேடிக்கை பாரு, இல்லனா போ. நான்சி, இவங்கெல்லாம் மஞ்ச சேலை கட்டிக்கிட்டு விரதம் இருந்து பாட்டு பாடி பூஜை பண்ணி யூகே ஆர்டரை சக்சஸ் பண்ண போறாங்களாம். வாட்? இவங்க பஜனை பாட்டு பாடுனா கன்சைன்மெண்ட் சக்சஸ் ஆயிடுமா? வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நன்சை, சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வீணா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காத. தப்பு. சாமி கும்பிடல, பாட்டு பாடுறதா நினைச்சு காட்டு கத்தல் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹலோ லண்டன் மேடம், கிண்டல்லாம் இங்க வேண்டாம். ஏய், என்ன பேசுற? பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? பெரியவங்களுக்கு தானே கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுப்போம், ஆனா உங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம். சத்யா சொல்றது சரிதான், வயசுல தான் நீங்க பெரியவங்க, ஆனா மனசுல இல்ல. பாட்டை கேளுங்க, சாமி கொஞ்சம் நல்ல புத்திய கொடுக்கட்டும். இடியட்ஸ், நீங்களா காலேஜ் படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. ப்ரே பண்ணா மனசு பீஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணணும். இப்படி கூட்டமா உட்கார்ந்து யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சத்தமா பாட்டு கச்சேரி நடத்தி டிஸ்டர்ப் பண்ணா என்ன அர்த்தம்? அர்ச்சனா, மரியாதை அவளை போ சொல்லி போ. ஹலோ மிஸ்டர் சேது, ஃபேமிலி பீஸ்ஃபுல்லா இருக்கணும், இந்த கன்றாவிய கேட்க முடியல. தேவையில்லாம மகாலட்சுமி 25% ஷேரை என் பேர்ல எழுதி வச்சு என் உயிரை வாங்குறா. உங்களுக்கு பிடிக்கலனா என் பேருக்கு மாத்திருங்க. போனாங்க கோயிலுக்கு தான் மேடம். வீட்ல பூஜை பண்ணிட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. சூப்பர். எந்த கோயிலுக்கு போனாங்க? அதான் சொன்னனே மேடம், சீதாமாவுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போயிருக்காங்க. எரும மாடே, சீதாவுக்கு பிடிச்ச கோயில் எங்க இருக்கு? வந்ததும் கேட்டு சொல்றேன் மேடம். ஏய், என்ன பேசுற? நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? என்ன பார்த்தா எப்படி இருக்கு உனக்கு? எப்படி இருக்கு? பயமா இருக்கு. நான் என்ன பேயா பிசாசா? ஏய், நான் தான் பயப்படாம சொல்லுன்னு சொல்றேன்ல. சரி பரவாயில்ல, அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்தா என்கிட்ட சொல்லு. சொல்லு. சீதா, மீரா, அந்த பொம்பளைங்க எல்லாம் எந்த கோயிலுக்கு போனாங்க? சீதாமாவுக்கு பிடிச்ச கோயிலுக்கு. அப்படியே அடிச்சுன்னு வச்சுக்கோ. என்னடை கிண்டலா? இருங்க, நான் கேக்குறேன். சீதா கோயிலுக்கு தான் போனான்னு உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? மஞ்ச புடவை கட்டிக்கிட்டு விரதம் இருந்தாங்கன்னா கோயிலுக்கு தான் போவாங்க.
சரியா சொன்னேன். ஆ, ஆ, எந்த கோயிலுக்கு போனாங்க? சொல்லட்டுங்களா சொல்லு. சொல்லு மேடம்? சீதாமா சீதாமா சீதாமாவுக்கு பிடிச்ச கோயிலுக்கு. யோ அடிச்சுன்னு வச்சுக்கோ. முதல்ல இவ்வளவு போ சொல்லுங்க. போடி, கண்ணு முன்னாடி நிக்காத, போ போடி. கன்ஃபார்மா ஏதோ நடக்குது. ஐயோ கரண்ட் போயிடுச்சு. அம்மா முத்தாரம்மா. ஏ தோர, போய் ஜெனரேட்டர் ஆன் பண்ண சொல்லு சீக்கிரம். டாடி அங்கிள், என்ன சும்மா இருக்கிய? அந்த ஓனரை கூப்பிட்டு கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. ராமசாமி என்ன? ராமசாமி என்ன? என்னண்ணாச்சு? என்னப்பா பண்றது? கரண்ட் கட் ஆயிருச்சு. போன் பண்ணி கேட்டா சாயந்தரம் 5 மணிக்கு தான் வரும்னு சொல்றாங்க. 5 மணிக்கு பேக்கப் இல்லையா? பேக்கப்லாம் இல்லம்மா. சரி, ஜெனரேட்டர் ஆன் பண்ணுங்க. சார் அதுவும் இல்லை சார். என்னென்ன சொல்லுதிய முத்தாரம்மா? என்ன சோதனை இது? உன்னதானே நாங்க நம்பி இருக்கோம். ஏதாவது ஒரு வழிய காட்டு தாயே. இந்த கம்பெனி பொறுப்பட்டுருமா? மகாலட்சுமி ஆரம்பிச்ச கம்பெனிக்கு முடிவே இல்லையா? ஏய், மகாலட்சுமி கம்பெனி தான் உனக்கும் உன் பிள்ளைங்களுக்கும் சோறு போடுது, அத மறந்துடாத. ஆனா நான் தப்பா சொல்லலையே. நீயும் மகாலட்சுமி கம்பெனி உருப்படக்கூடாதுன்னு தானே இந்த சதி வேலையெல்லாம் நீ செய்யற? எனக்கு எதிரி சீதா தான், மகாலட்சுமியோட கம்பெனி இல்ல. சீதா சீதா தான் என் எனிமி. யாரவ? யாரவ? சீதா ராமோட ஒய்ஃப். என்ன தோக்கடிக்கு தான் அவ பிறந்தாளா? எல்லாத்துலயும் எப்பவுமே என்ன தோக்கடிப்பாளா? நான் தோத்துக்கிட்டே இருக்கணுமா? அதுக்காக தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாளா அவ? அந்த தையக்காரி கிட்ட நான் தோத்துட்டா முடியாது, முடியாது. நான் தோக்க கூடாது. என்ன சொல்றீங்க? தொடர்ந்து தோக்குறீங்களா? புரியலையே. என்ன கேள்வி இது? சீதா மகாபத் கொன்னா, அது ஃபர்ஸ்ட் தோல்வி. லண்டன்ல லா படிச்ச என்ன கோர்ட்ல தோக்கடிச்சது சீதா தான், அது செகண்ட். இப்ப இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டு அவ தேர்ட் டைமா என்ன தோக்கடிக்க போறா. திரும்பவும் என்ன தோக்கடிக்க போறா. விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். வாழ்த்துக்கள். ஐபிஎஸ் சார், அப்பப்போ வந்து போங்க. அப்பதான் இந்த மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். போங்க மாமா. இதெல்லாம் பார்த்து கரெக்டா. என்னால தூங்க முடியல. எப்படி உங்களால தூங்க முடியுது? உங்களுக்கு எல்லாம் கவலையே இல்லையா? நல்லா கொரட்டை விட்டு தூங்குறீங்க. நைட்ல தூங்காம வேற என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஷேர் வேண்டாமா?
ஆ, அ, 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 வேணும் வேணும் தூங்காம இருந்தாதான் கிடைக்குமா? தூங்குனா கொடுக்க மாட்டியா? அர்ச்சனா பின்ன என்னங்க, நான்சி ஏன் தூங்குறேன்னு கேக்குறா? ஐயோ. என்னாச்சு நான்சி? ஏதாவது பிரச்சனையா? ஓ அப்போ எனக்கு மட்டும் தான் பிரச்சனை, உங்களுக்கு பிரச்சனையே இல்ல. அது என்ன, ஏதாவது பிரச்சனையா? ஆ? சீதா ஜெயிச்சா ஒரு பைசா கிடைக்காது, பரவாயில்லையா? ஐயோ, இப்போ என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம கம்பெனிக்கு இதுக்கு முன்னால சப் கான்ட்ராக்ட்ல தச்சு கொடுத்த டெய்லரிங் லிஸ்ட் எனக்கு இப்ப வேணும், இப்பவே வேணும். சப் கான்ட்ராக்டர் லிஸ்டா? ஆமா, ஹெவி ஆர்டர் வரும்போதெல்லாம் சப் கான்ட்ராக்டரை நீங்க கூப்பிடுவீங்கல்ல, அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் எனக்கு வேணும். இல்ல நீங்களே அவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது வேலை நடக்குதான்னு கேளுங்க. ஏதோ ஒரு யூனிட்ல தான் அந்த சீதா வேலை செய்யறான், விடக்கூடாது. சப் கான்ட்ராக்ட் கொடுத்தத பத்திலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும், ஆனா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்டேன். இப்ப அதுவா முக்கியம்? உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு தெரியக்கூடாதா? போன் பண்ணி நைஸா பேசி எந்த யூனிட்ல சீதா வேலை செய்யறான்னு கண்டுபிடிங்க, போங்க. என்னங்க நீங்க? நான்சி மகாவை விட பெரிய கிரிமினலா இருக்கா, என்ன பண்ண போறீங்க? ஏய், இந்த நேரத்துல எவன் போன் எடுப்பான்? போய் தூங்கிட்டு காலையில பாத்துக்கலாம். நல்லா. என்ன இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? போறோம் போறோம், போங்க. போறோம். அவங்களால தெரிஞ்சுக்கவும் முடியாது மாமா. நம்மளால முடியாதுன்னு நான்சி நினைச்சுக்கிட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்காங்க. முடியும்னு செஞ்சு காட்டணும். செஞ்சதும் அவங்கள லண்டனுக்கே பேக்கப் பண்றோம். இது அந்த முத்தாரம்ம மேல சத்தியம். சீதா, எதுக்கு எடுத்தாலும் நீ முத்தாரம்மா முத்தாரம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா நீதான் குலதெய்வம், அந்த முத்தாரம்மா இல்ல, நீதான் சீதா. அந்த தையக்காரி சோடா புட்டி உங்களுக்கு முத்தாரம்மனா? இனிமே எல்லா வருஷமும் முத்தாரம்மன் தேரோட்டத்தோட எல்லா செலவையும் நான் தான் பாத்துக்குவேன். முத்தாரம்மன் நமக்கு துணையா இருப்பா. சரி, சாப்பிட்டு போலாம் வாங்க. நான் சொல்றதுதான் நடக்கும். அந்த தையக்காரியை அசிங்கப்படுத்தி நீங்களே வெளியே அனுப்புவீங்க. என்ன முடிவு பண்றது அர்ச்சனா? சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன? நாம அவங்கள ஃபாலோ பண்றோம். ஏதாவது நம்ம ஃபேஸ்க்கு போட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணி போலாம். அடையாளமே தெரியாது. ரிஸ்க் எடுத்தாதான் 25% ஷேர் கிடைக்கும். நமக்கு பணம் தான் முக்கியம். சரி, ஆனா மாட்டிக்குவோமே? ஐயோ, மாட்டிக்க மாட்டோங்க. எப்படி? அதான் அர்ச்சனா சொல்றாங்கல்ல, வேஷம் போட்டுக்கலான்னு. இந்த பிச்சைக்கார வேஷம் தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், யாருக்கும் சந்தேகமே வராது. பிச்சைக்கார வேஷமா? லொகேஷன் ஷேர் பண்ணுங்க. இப்ப கால் பண்ணுங்க. கால் பண்ணி சீக்கிரம் விஷயத்தை சொல்லுங்க. என்னாச்சு, இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா? விடுவோமா? கண்டுபிடிச்சாச்சு. உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன், வந்துருச்சுல? சூப்பர், இடத்த கண்டுபிடிச்சாச்சு இல்ல? இனிமே எப்படி டெலிவரி பண்றாங்கன்னு பாக்குறேன். சீதாவா நான்சியான்னு பாத்துடலாம். நான்சி கிட்ட, லண்டன் நான்சி கிட்ட அந்த தையக்காரி சீதா தப்பிக்க முடியுமா? எங்க கொடுங்க, நான் சொல்றேன். நான்சி ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சைக்கார வேஷம் எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். 25% ஷேர் கிடைக்கும்ல, ஏமாத்திட மாட்டியே? நான் தான் சொன்னேன்ல,
நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா நான் கொடுப்பேன்னு ஏன் என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சே சே சே, நம்பிக்கை இல்லாமலாம் கேக்கல. நான் கேட்டதுக்கு மேல நீ என்ன கொடுத்தாலும் நான் தயங்காம வாங்கிப்பேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. லஞ்ச் இனிமே என்ன நடக்கணுமோ அது நடக்கும். நீங்க அங்க இருக்க வேண்டாம், கிளம்புங்க. என்ன நடக்கும்? ஏன் அவசியமா சொல்லணுமா? இல்ல இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, சும்மா தான் கேட்டேன். எங்களுக்கு ஷேர் தான் முக்கியம். ஐயோ, இவளுங்க வந்துட்டாளுங்களே. சீக்கிரம் இப்படி வந்துருங்க. சும்மா விடாத, 2 அடி போடு. ராமன பைக்கையா திருடிட்டு வந்திருக்கீங்க? எங்க அண்ணா ஐபிஎஸ் ஆபீசர் தெரியுமா? போன் பண்ணி சொல்லட்டுமா? அஞ்சலி, என்ன போன் பண்ணவா பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? போன் பண்ணு, இவங்களுக்கு ஜெயில் தான். ஐயோ, சொன்ன கேளுங்க. பேசாத, நீ பேசவே கூடாது. பிச்சைக்காரங்க வண்டியை திருடினா விட்டுருவோமா? திருட்டு மொள்ள மாறீங்களா? ஐயோ, நாங்க யாருன்னு தெரியுமா? ஏய் போதும், இந்த இன்ட்ரோ எல்லாம் வேண்டாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. வாங்க. சத்யா, நாங்க யாருன்னு தெரியாம சொன்ன கேளுங்க. நாங்க பேரு சொன்னா கொன்றுவோம் உன்னை. உங்களுக்கு ஏதோ நல்ல நேரம். எங்க அப்பா இத பாத்திருந்தாரு, நீங்க செத்திருப்பீங்க. எதுங்க எதுக்கு அங்க போச்சுங்க? ஒழுங்கு மரியாதையா வந்துருங்க. ஐயோ, நிறுத்துங்க. பாடி இப்படி முட்டாளுங்களா? நான் தான் அர்ச்சனா, இவர்தான் சுபாஷ். ஆமா. அப்பா, என்னப்பா நீங்க? ஆமா, ஏன் சித்தப்பா வரல? அவனா வந்தா சேர்த்துக்கலாம், அவனுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. உண்மையை சொன்னா சின்ன மாமாவுக்கும் அர்ச்சனா ஆண்டிக்கும் இதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல. ஆமா ராம், அவங்களுக்கு நாம பண்ற முயற்சியில கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்ல. சரி விடுங்க, நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம். யாரையும் கம்பல்லாம் பண்ணாதீங்க. சரி, நீங்க எல்லாரும் வேலை பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ஐயா, சித்தப்பா, காசு கேளுங்க சித்தப்பா, பிச்சை எடுங்க. நல்லா நிறைய உண்டியல்ல போட்டாதான் வேண்டுதல் நடக்கும். அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. உடம்பு நல்லா தானே இருக்கு, உழைச்சு சம்பாதிக்க வேண்டியது தானே, பிச்சை எடுக்கிறீங்க? போடி, ஒரிஜினல் பிச்சைக்காரன் வந்துட்டாங்க. 2 அடி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறாங்க? ஏய், போட பிச்சைக்கார பையலே. நீ மட்டும் என்ன மைசூர் மகாராணியா? நீயும் பிச்சைக்காரி தான், நானும் பிச்சைக்காரன் தான். ஐ லவ் யூ. ஐயோ, நம்மள ஒரிஜினல் பிச்சைக்காரங்கன்னு நினைச்சிட்டோம். பாருங்க, உங்க முன்னாடியே நம்ம கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேல நம்ம இங்க உட்கார வேண்டாம், கோயிலுக்குள்ள போலாம். எந்திரிங்க. போங்க. மா பிச்சை போடுமா பாப்பா? பாப்பா பிச்சை போடுமா? மா பிச்சை போடுமா? மா பாஸ், ஒரு நிமிஷம், இந்த பீஸை கொடுங்க. என்ன இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? இடத்தையும் கண்டுபிடிச்சு சொல்லிட்டோம், போட்ட பிச்சைக்கார விஷயத்தையும் கலைச்சிட்டோம். இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? யூனிட்ல வேலை செய்யறவங்க ப்ரொஃபஷனல் டெய்லர்ஸ் அல்ல, மகளிர் சுய உதவிக்குழு. அவங்களோட உதவியை வச்சுதான் சீதா தைரியமா எனக்கு சவால் விட்டு என்னை எதிர்த்து வேலை செய்யறா. சீதாவை நம்பி இந்த ஃபேமிலியும் பின்னாடியே போறாங்க. இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறது ரொம்ப ஈஸி. யார்கிட்டயாவது சொல்லி அந்த யூனிட்ல பாம்ப வச்சு மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிடலாம். மொத்த பேரும் செத்து போயிடுவாங்க. அல்ப ஆயுசுல மகா போன மாதிரி போகட்டும். மகா பாவம். பாம்பு வச்சா சீதா தோத்து போக மாட்டா, செத்து போயிருவா. செத்து போனவளுக்கு எப்படி தோல்வி வலிக்கும்? எனக்கு தேவை கடைசி வரைக்கும் போராடி போராடி சீதா தோத்து போகணும். தோத்து போய் என் முன்னாடி வந்து நிக்கணும்.
அப்போ அந்த மூஞ்சியை பார்த்து நான் சிரிக்கணும். சூப்பர். சோ சீதாவை ஒண்ணும் பண்ண வேண்டாம். வேலை செய்யற அப்பாவிங்கள டிஸ்டர்ப் பண்ணா வேலைக்கே வரமாட்டாங்க. சீதா அப்படியே நொறுங்கி போவா. தோல்வி பயத்துல அப்படியே துடிப்பா. சித்தி சித்தப்பாக்கு இந்த நான்சி கூட என்ன வேலை? அம்மாவும் அப்பாவும் எப்பவும் அவங்க கூட தான் பேசிட்டு இருக்காங்க. என்னமோ பேசிட்டு போட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா, எப்ப பார்த்தாலும் நைட்டு பகல்னு இல்ல, ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டே இருக்காங்க. எதை வச்சு ரகசியம் சொல்ற? சும்மா கொளுத்தி போடாத போ. என்னாச்சு? இன்னுமா தூக்கல? சீக்கிரம் முடிக்க வேண்டாமா? டென்ஷனா இருக்கு. ஆமா, சீதா ஏதாவது பிளான் பண்ணி ரூட்டை மாத்தி விட்டுருவா. பொல்லாதவ. யாரு பொல்லாதவ? அவளா இல்ல நாமளா? சீதா தானே நமக்கு எதிரா வேலை செய்யறா. சீதா நமக்கு நல்லது பண்ணதானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நாம தான் பொல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன நான்சி, சீதாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுற? சப்போர்ட் இல்ல, சீதா பொல்லாதவ இல்லன்னு சொன்னேன். ஓ, நோ டென்ஷன். ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். யோசிச்சு தப்பில்லாம யாரால சரியால எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சரியான ஆளை செலக்ட் பண்ணி அவங்க கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டா நோ டென்ஷன். இது எல்லாத்துக்கும் மேல கட்டுக்கட்டா பணம் கொடுத்திருக்கோம்ல, அந்த பணம் வேலை செய்யும். பணம் கடத்தலும் செய்யும், பணம் கொலையும் செய்யும். கொலை செய்ய சொன்னீங்களா? மர்டர் கேஸ் ஆயிடுமே. இந்நேரத்துக்கு என்ன பேசிக்கிறாங்க? பணம் கொலையும் செய்யும்னு தான் சொன்னேன். ஆமா ஆமா. சீதாமா, பால் கொண்டு வரேன், குடிச்சிட்டு போ. பாத்தீங்களா? சரிக்கா. செல்வி, எனக்கு ஒரு ஐயா. பிளாக் காஃபி தரியா? சரிங்க ஐயா. எனக்கும் கொஞ்சம் பிளாக் காஃபி கொடு. சரிங்கம்மா. ஏண்டா தூங்க போகல? என்னண்ணே இப்படி பேசுறீங்க? என்ன நடக்குது? ஏதாவது நடக்குதா? சொன்ன நாள்ல கன்சைன்மெண்ட்டை கொடுக்க முடியுமா? கம்பெனியை காப்பாற்ற முடியுமா? ஏதாவது செய்றீங்களா இல்லையா? அப்படியே மண்டை வெடிச்சிடும் போல இருக்குண்ணே. எப்படின்னு எனக்கு தூக்கம் வரும்? ஆமா, ஸ்லீப்பிங் டோஸ் கூட கொடுத்தேன். கொடுத்தும் இவருக்கு தூக்கமே வரல. அதானே, எப்படி தூக்கம் வரும்? ஏய், என்ன சொன்ன? எப்படி தூக்கம் வரும்னு? ஏய், எல்லாம் நல்லபடியா தான் நடக்குது. நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? பேசாம போய் தூங்கு. சரி மீரா, வா போலாமா? என்ன சீதா, நான்சியும் தூங்காம இந்த நேரத்துல சுத்திட்டு இருக்காங்க? பயம் தான்க்கா. சொன்ன மாதிரி முடிச்சிருவோங்கிற பயம். என்ன லண்டன், என்ன தூங்கலையா? தூக்கம் வரல. பயமா? எனக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. ரியலி
அப்படியா? நம்பிட்டோம். நம்பிதான் ஆகணும். இல்லனா இதே மாதிரி அடிபடி உங்களுக்கு. வாங்க. டேய் கையெழுத்து போடு. ஏய் போய் கையெழுத்து போடு போ. மீராக்கா தூங்கிட்டீங்களா? இல்ல சீதா, சொல்லு. கொஞ்சம் மேல வரீங்களா? சரி வரேன். ம். என்னாச்சு சீதா? எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்ன தூக்கம் வரலையா? ஆமாங்கா. நல்லா தூங்குனா தானே நாளைக்கு போய் வேலை பார்க்க முடியும். ராம் வர இல்ல. சரி வா, என் ரூம்ல வந்து படுத்துக்கோ. அக்கா, எனக்கு ஏதோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. சுபாஷ் அங்கிளும் அர்ச்சனா ஆண்டியும் இந்த கம்பெனி எப்படி போனா என்னன்னு நினைக்கிறவங்க தானே? டவுட்டா? யார் எப்படி போனா என்ன? நாம நல்லா இருந்தா போதும், அதான் அவங்க கொள்கையே. அதனாலதான்க்கா எனக்கு இப்போ டவுட்டாவே இருக்கு. கம்பெனிய பத்தி கவலைப்பட்டு தூக்கம் வராம காத்திருப்பாங்களா? ஆமால, அதுக்கும் வாய்ப்பு இல்லையே. நான்சி பேச்சும் சிரிப்பும் அதுல ஏதோ ஒண்ணு இருக்கும்னு எனக்கு தோணுதுக்கா. 3 பேரும் சேர்ந்து ஷிப்மெண்ட்டை முடிக்க விடாம தடுக்க ஏதோ பிளான் பண்ணுதாங்கன்னு தான் நினைக்கிறேன். முத்து எல்லாரையும் கூட்டு போய் அங்க ஓரமா நிக்க வை. வாயை திறந்தாச்சுனோ லாக்அப்ல வச்சு லாடங்கட்டு. போ. ஏய் சொல்றாங்களே போ. போடி. போ போ. போங்கடி. ஏய் போங்கடி. போ. இங்க பாரு, சத்தம் போடக்கூடாது. எல்லாரும் அமைதியா இருக்கணும். சீதா, ஒரு விஷயம் கவனிச்சியா? சித்தி, சித்தப்பா, சித்தி. என்ன ராம், எல்லாரும் உன் பின்னாடி நிக்கிறாங்க? நான் கேக்குற கேள்விக்கு மறைக்காம பதில் சொல்லுங்க. நமக்காக, நம்ம கம்பெனிக்காக தையல் வேலைக்கு வந்த லேடிஸ் எல்லாம் இங்க. ஆஹா, டவுட் வந்துருச்சா? பதில் சொல்லுங்க. என்ன கேக்குறன்னு புரியல ராம். ஏதாவது பிரச்சனையா? பாஸ் போய் சொல்லுதாங்க. ராம், சீதா ஏதோ தப்பா சொல்லி கொடுத்து உன்னை கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ராமா பேசிட்டு இல்ல, ராம் ஐபிஎஸ்ஸா பேசிட்டு இருக்கேன். கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா சித்தப்பா சித்தி, இல்ல வேற மாதிரி நடந்துக்க வேண்டியிருக்கும். அண்ணே, என்னண்ணே ராம் இப்படி பேசுறான், நீங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? ஏய், கேட்டா பதில் சொல்லு. பேச்சோட போகட்டும். என்ன பேச்சோட போகட்டுமா? கம்பெனி வேலையை முடிச்சு ஷிப்மெண்ட் நடந்துடக்கூடாதுன்னு தானே நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க திங்குற சோத்துக்கும் சேர்த்துதான் அவங்க வேலை செய்ய வந்தாங்க. அவங்கள என்ன பண்ணிய? வீட்லயே ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் இருந்தும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆளுங்களை கடத்திருக்கிய. சீதா, மரியாதையா பேசு. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? எப்படியாவது இந்த ஷிப்மெண்ட்டை முடிச்சு நான்சிய ஜெயிச்சு கம்பெனியை காப்பாத்தணும்னு நானும் இவரும் எத்தனை சாமியை கும்பிட்டு இருக்கோம்னு தெரியுமா? யார் கூட உட்கார்ந்து சாமி கும்பிட்டிய? யாரால பிரச்சனையோ அந்த நான்சி கூட உட்கார்ந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே சாமிய வேண்டியதா?
திரும்பணுமா? கார்மெண்ட்ஸ் வேலை முடியக்கூடாதுன்னு தானே கிரிமினலா ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணே நாங்க தப்பா பேசாதீங்க. சித்தப்பாவும் சித்தியும் பிச்சைக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு கோயில்ல உட்கார்ந்து பிச்சை எடுத்து அந்த காசை உண்டியல்ல போட்டாங்க தெரியுமா? வாட்? பிச்சை எடுத்தாங்களா? ஆமா. அஞ்சலி, இந்த மாதிரி பரிகாரத்தை எல்லாம் வெளியில சொல்லாத, தப்பு. அஞ்சலி, அதெல்லாம் எதுக்கு நீ சொல்லிக்கிட்டு இருக்க? அப்பா நீங்க பேசாம இருங்க. பெரியப்பா தையல் வேலை நல்லபடியா நடந்து நம்ம கம்பெனி திரும்பவும் நமக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் பிச்சை எடுத்தாங்க. சித்தப்பா என் கூட வாங்க, கொஞ்சம் வேலை இருக்கு. எதுக்கு? எங்க கூப்பிடுற? நான் வரல. என்னோட ஸ்டேஷனுக்கு தான், வேற எங்கேயும் இல்ல. ராம், அவரு வரமாட்டாரு. நீ போய் கண்டுபிடி. நீ போ. போ. சித்தி, நம்ம கம்பெனிக்காக சில வேலைங்க எல்லாம் செய்யணும். அது சித்தப்பாவால தான் முடியும். என் கூட இருந்தா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன். ராம், அப்பா அண்ணே ஹெல்ப்புக்கு தானே கூப்பிடுறாரு, போங்க. அதான் சொல்றாங்கல்ல, வாங்க. இங்க பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். காணாம போன எல்லாரையும் இன்னும் half an hourல கண்டுபிடிச்சிடலாம். பாஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி அரை மணி நேரத்துல கண்டுபிடிப்பிய? சீதா, நம்ம கம்பெனிக்காக சித்தப்பா பிச்சை எடுக்கும்போது நமக்கு என்ன கவலை? நல்லதே நடக்கும். அதுக்கு இவர் எதுக்கு? இவர் எதுக்கு கூட்டிட்டு போற? பிச்சை எடுக்கதான். ஏய் சித்தி, சித்தப்பாவால சில வேலைகள் நடக்க வேண்டியிருக்கு, அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன். சுபாஷ், ராம் சொல்றத கேட்டு நடந்துக்க. அதான் உனக்கும் நல்லது, அதோட குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சுதா? அண்ணே, என்னண்ணே? சித்தப்பா வாங்க. இவர் இங்க பாருங்க, யாரும் பயப்பட வேண்டாம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. அவங்க வந்துட்டாங்களா? ஆமா சார், வந்துட்டாங்க. ராம், உன் சித்தப்பா எங்கடா? ஏன் ஒரு போன்ல ஒரு மாதிரி பேசினாரு? நீ ஏதாவது திட்டினியா? எங்கடா அவரு? என்னாச்சு அவருக்கு? டேய் ராம், ஒன்னதாண்டா கேக்குறேன். எங்க உன் சித்தப்பா? எங்கடா? என் புருஷன் சுபாஷ் எங்க? சொல்லுங்க, பாத்தீங்களா? டேய் ராம், இவ என்னைய அடிச்சிட்டாடா. நான் யாருன்னு இவளுக்கு தெரியுமா? ஏய், உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நான் ராமோட சித்தி. ராம், என்னடா? நீ சார பேர் சொல்லி கூப்பிட்டல்ல, அதுக்குதான் உன்னை அடிச்சேன். என்னது? நான் பேர் சொல்லி கூப்பிட கூடாதா? ராம், என்னடா இது? இல்ல 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 சார், சார் என்ன சார் இது? உங்க வீட்டுக்காரரை பார்க்கணுமா? வாங்க. ஐயோ 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 ஐயோ, என்னங்க? ஐயோ கடவுளே, என்னங்க இது கோலம்? என்னங்க இதெல்லாம்? சத்தியமா என்னால முடியல. ஐயோ, யாருங்க? யார் அடிச்சது? ராம் சார் தான் என்ன அடிச்சது. ராம் சார், அவர் உங்க சித்தப்பா சார். அப்படியா? சித்தப்பானா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் சார்? துரோகம் பண்ணக்கூடாது. பண்ணின துரோகத்துக்கு கொலை கேஸ் போட்டு உள்ள வைக்க போறேன். அப்புறம் 14 வருஷம். ஐயோ, 14 வருஷமா? 14 வருஷமா? ஐயோ கடவுளே. இல்லனா தூக்கு. தூக்கா? 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 ராம் சார், ஸ்டாப் இட். என்ன நடந்துச்சு? அந்த டெய்லருங்க இங்க இருக்காங்க. என்ன பண்ணுனீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது ராம். சார். இன்ஸ்பெக்டர் சார், கொலை கேஸ் எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே. கொலை
சீரியஸா? ஐயோ ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ராம் சார் சொன்னா விட்டுருவீங்களா சார்? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அது நான்சி ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் மூலமா வீட்டுக்கு போனவங்கள வழி மறிச்சு கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெக்கமா இல்ல? சோறு தானே திங்குறீங்க, அந்த கம்பெனி வருமானத்தால் தானே நீங்க வாழ்றீங்க. சாரி ராம். சாரி ராம் சார். பார்க்கவே அருவருப்பா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எந்த ஸ்டேஷன் கண்டுபிடிங்க. ஓகே சார். எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? அந்த நான்சி தான் நீ சீதா கூட சேர்ந்துருன்னு சொன்னா. என்ன சொல்லி மயக்கினாங்க? அவ பேர்ல இருக்கிற ஷேர எனக்கு தரேன்னு சொன்னா. சார், எந்த ஸ்டேஷன்ல கேட்டாலும் அப்படி யாரும் இல்லைன்னு சொல்றாங்க சார். மறைக்கிறாங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? அது நான் தள்ளி நின்னுதான் பார்த்தேன். பேர் சரியா தெரியல. முகமே எனக்கு ஞாபகம் இல்ல. எங்க வச்சு அரெஸ்ட் பண்ணீங்க? அது நீங்களா? இது வரைக்கும் யார்கிட்டயும் ஒத்த பைசா கை நீட்டி நான் வாங்கினது இல்ல சார். இனியும் நான் வாங்க மாட்டேன். தப்பு பண்றீங்க, சொன்னா கேளுங்க. சாரி சார், எஃப்ஐஆர் போட்டாச்சு. கோர்ட்ல சரண்டர் பண்ணி தான் ஆகணும். என்ன கம்பல் பண்ணாதீங்க, என் கடமையை செய்ய விடுங்க சார். மேடம், சார் சொல்றாருல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இட்ஸ் ஓகே. அவரை மிரட்டி அனுப்பிட்டீங்க மேடம். இவரு நேத்து ஐபிஎஸ் ஆனவரு. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட அவரால நிக்க முடியுமா? இன்ஸ்பெக்டர் சார், தப்பு பண்றாங்க, பணத்துக்காக பெரிய தப்பு பண்றாங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார்? முதல்ல கோர்ட்டுக்கு போக கூடாது, அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். சார், கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க சார். அவங்க கராரான இன்ஸ்பெக்டரா இருக்காங்க சார். இப்போ என்ன பண்ணலாம் சார்? இன்ஸ்பெக்டர், என் வண்டி டேஷ்போர்ட்ல சுகர் பேட்ச் இருக்கு, அதை எடுத்து இந்த வண்டியோட டீசல் டேங்க்ல போடுங்க. சரி சார். இந்த வண்டியில காத்து இறக்கி விடுங்க. ஓகே போங்க. சார். சார், நீங்க சொன்ன மாதிரி காத்து இறக்கி விட்டேன் சார். சரி வாங்க, முக்கியமான ஆளை பார்த்துட்டு வரலாம். வண்டி எடுத்துட்டு வாப்பா. வா. நாங்களாம் வர முடியாது. ஏம்மா, சொன்னா கேளுமா? என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஏய், என்ன சத்தம்? நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க. முடியாது, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் வர முடியாது. இங்க பாரு, வந்துட்டா நல்லது, இல்லன்னா அடி வாங்கி செத்து போயிருவேன். வாங்க. முடியாது, செத்தாலும் பரவாயில்ல, நாங்க வரமாட்டோம். பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்களுக்கும் ஆள் இருக்கு. ராம் சார் வருவாரு. ஏய், பேசிட்டே இருக்காங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போய் அடிச்சு எடுத்துட்டு வாங்க. முன்னாடி இப்படி பேசுறாங்க. நாங்க வர மாட்டோம். யோ, இவ்வளவு நேரமா வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்க. வண்டி ஸ்டார்ட் ஆகல மேடம். பாத்து ஸ்டார்ட் பண்ணியா? மேடம் ஸ்டார்ட் ஆகல மேடம். மேடம், 4 டயரும் பஞ்சரா இருக்கு மேடம்.
சீதா அங்க பாரு. ஹலோ லண்டன். எவ்வளவோ சூழ்ச்சி பண்ணி எங்க வேலையை நீங்க கெடுத்தாங்க. நாங்க திரும்பவும் அந்த வேலைய ஆரம்பிப்போம். எப்படி? எங்களுக்காக என்ன வேணாலும் செய்யற அன்பான கூட்டம் இருக்கு. பார்த்தல, ஒழுங்கு மரியாதையா நீ ஒதுங்கிக்கிட்டா உனக்கு நல்லது. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் இனிமே பண்ணாதீங்க. ஏய், நான் தான் பண்ணேன்னு எதை வச்சு சொல்றீங்க? உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ் தானே இருக்கு. எவிடன்ஸ் இருந்தா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தேவையில்லாம சீனதுனாலதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க வழியில எங்களை போக விட்டா நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போறேன்? ஏய், உன் வழியில எவ்வளவு தூரம் போறேன்னு நானும் பார்க்க தானே போறேன். தைரியம் இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட போட்டி போடணும். குறுக்கு வழியில நரித்தனத்தெல்லாம் காட்டக்கூடாது. அது அசிங்கம். நிறுத்தடி. விட்டா பேசிக்கிட்டே போற. நீ என்ன இப்ப ஜெயிச்சிட்டியா? இன்னும் வேலை முடியல. ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி டெலிவரி கொடுக்கல. கொடுத்ததுக்கு அப்புறமா பேசுங்க. அப்போ பேசிக்கலாம். நான்சியா சீதாவானு இவங்க தான் டெய்லருங்களை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்களா? எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? மகாச்சித்தி மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு இப்படி மோசமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. சீதானிய சேலஞ்ச் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த திறமை பத்தாது. கோர்ட்ல மூக்கு உடைஞ்சது பத்தாதா? இனிமேலாவது இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஏய், என்ன ஜெயிக்க இன்னொருத்தி பிறந்துதான் வரணும். இவெல்லாம் என் கால் தூசிக்கு சமானம். உன் அக்கா மகாலட்சுமிக்கே தண்ணி காட்டினவ இந்த சீதா. உன்னாலெல்லாம் இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்தப்பவே என்ன வாசல்லயே நிறுத்தினாங்க அந்த மகாலட்சுமி. துப்பாக்கிய தூக்கி மூஞ்சுக்கு நேரா நீட்டினாங்க. நான் அதை தட்டி விட்டு அந்த இரும்பு கோட்டைய உடைச்சு உள்ள வந்தவன் நான். இந்த வீட்ல இருக்கிற எதிர்ப்பை எல்லாம் மீறி ராம்பாஸ் கூட வாழ்ந்து அவங்களோட வாரிச ஏன் வயித்துல சுமந்துக்கிட்டு. ஆமா சீதா, இவரும் இததான் சொல்றாரு. இனிமே நாங்க வேலைக்கு வர்றது கஷ்டம்தான். தப்பா எடுத்துக்காதம்மா. மகளிர் குழுல இவ இல்லைன்னா ஒரு வேலையும் ஓடாதுமா. பசங்க வேற கஷ்டப்படுறாங்க. இனிமேல் இவங்க வேலைக்கு வரமாட்டாங்க. என்னமோ சொன்ன, இது தானா சேர்ந்த கூட்டம்னு. இப்ப கூட்டம் எதுக்கு இந்த ஓட்டம் ஓட பாக்குது? பார்த்தீங்களா அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. நீ வேலைக்கு போறேன்னு சொல்ற. பத்மாக்கா, இதெல்லாம் மத்தவங்க செஞ்சு சரி. இனிமேலாம் அப்படி நடக்காதுக்கா. நாங்க பாத்துக்கிறோம். இல்லம்மா, இனிமே இதெல்லாம் ஒத்து வராதுமா. நாங்க கிளம்புறோம். மன்னிச்சுக்க சீதா. மன்னிச்சுக்கம்மா. வாங்க வாங்க போலாம். ஐயோ ஐயோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிச்சைக்கார
கொலகார வேஷம் போட்டீங்களாமே ரகசியத்தை கண்டுபிடிக்க அந்த கெட்டப் இருக்குல்ல இனிமே அதுதான் அம்மா தாயே ஏய் மரியாதையா போயிடு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஏய் போடா. ஒரு ஹாப்பி நியூஸ். இனிமே நீங்க வாக்கிங்லாம் போக வேண்டாம். தெரு தெருவா அலைஞ்சி பிச்சை எடுத்தாலே உடம்பு தானா குறைஞ்சிரும். டேய் அம்மா யாராவது எனக்கு காசு கொடுங்கம்மா. பாட்டி ஏன் பாட்டி அழுவுற? கண்ணு தெரியலையா? தனியா வந்தீங்களா? எனக்கு கண்ணு தெரியாதும்மா, நான் ஊருக்கு போகணும், யாராவது உதவி பண்ணுங்கம்மா. கண்ணு தெரியாம தனியாவா வந்தீங்க? பேரனோட நம்பி வந்தேன், அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். மனசு எப்படி வலிக்குது தெரியுமா? நீங்க தான் கதின்னு நம்பி வந்தவள அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா எப்படிமா? அது தப்பு இல்லையா? எப்படி போவேன்னு எனக்கு தெரியலையே. பாட்டி ஆட்டோ எடுக்க போயிருந்தேன், வாங்க போலாம். வேற வந்துட்டாமா, நான் போறேம்மா. நன்றிம்மா. அக்கா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். ஏதாவது கஷ்டம்னா உயிரை கூட கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இந்த ஆர்டரை செஞ்சே ஆகணும்னு வைராகியமா இருக்காங்க. அப்படியா சித்தி? அம்மா கொஞ்சம் நல்லாதான் வாய் திறந்து சொல்லுங்களேன். அதான் சொன்னாங்கல்ல வேலை செஞ்சு டயர்டா இருக்காங்கன்னு. சுடு தண்ணி வச்சு ஒத்திரம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். சித்தி உங்களுக்கு டைலரிங் தெரியுமா? தெரியலனா என்ன, வேற வேலைய பார்க்கலாமே. சுபாஷ் ஒர்க் பண்ற இடத்த சுத்தமா வச்சுக்குவான். அர்ச்சனா வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் டீ காஃபி போட்டு கொடுப்பா. என்ன சொல்றீங்க? அண்ணா நீங்க சொன்னாதான் ரெஸ்ட் எடுப்பாங்க, பாவம் நின்னுட்டே இருக்காங்க. இனிமே நீ சொல்லாம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. கேட்கலனா லண்டன் தான் போகணும். லண்டனா? எதுக்கு? என்ன உன் கார்ல சரியா விழலையா? லண்டன் இல்ல, சண்டை. சண்டை தான் போடணும்னு சொன்னாங்க. திருமதி மகாலட்சுமி சேதுபதி அவங்க கமிட் பண்ண ஆர்டரை குறிப்பிட்ட நாளுக்குள்ள நாங்க டெலிவரி பண்ணி காட்டுதோம். அப்படி டெலிவரி பண்ணிட்டா நீங்க எங்க வீட்டை விட்டும் இந்த கம்பெனியை விட்டும், அதாவது இந்தியாவை விட்டே போயிரணும், லண்டனுக்கு போயிரணும். சீதா திரும்ப திரும்ப என்ன ஜெயிக்கிறான், திரும்ப திரும்ப again and again, again and again. எனக்கு அசிங்கமா இருக்கு, எனக்கு என்ன பார்க்கவே பிடிக்கல. விடக்கூடாது, நான் விட மாட்டேன், விட மாட்டேன். நான் உன் கதையை முடிக்காம விட மாட்டேன். உன் கதையை முடிக்கிறேன். நான் அப்பவே சீதாவை கொன்னு இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன், தப்பு தப்பு பண்ணிட்டேன். ஐ மேட் a mistake. இப்ப அவளை கொல்லணும், கொல்லணும். I will kill her. ஏ மகாலட்சுமி,
தையக்காரி வேஷம் காட்டுறியா? ஆ? எதுக்கு எடுத்தாலும் அந்த முத்தாரமா வேஷம் காட்டுறியா? பொய்ய நாடகம், பொய்ய ஃப்ராடு, இதையெல்லாம் நான் நம்பணுமா? ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஏன் பின்னாடி வந்த? என்ன கொல்றதுக்கா? நான் உன்னை கொன்னுடுவேன். ஏன் கத்தி, 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 நான் கையில நைஃப், நைஃப், நைஃப் எங்க போச்சு? நைஃப். சீதா, சீதா, எங்கடி போன? சீதாவா அம்மனா? அம்மன் எப்படி இங்க வரும்? சீதா, ஐயோ கன்ஃபியூஷனா இருக்கே, கன்ஃபியூஷனா இருக்கு. சீதாவா அம்மனா? அம்மனா சீதாவா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பைத்திய மாதிரி பேசாதீங்க. முதல்ல கத்தியை கொடுங்க, முதல்ல கத்தியை கொடுங்க, கொடுங்க. எனக்கு கண்ட இடத்துல லத்தியாலே அடிச்சிருக்கான். என்னால மன்னிக்கவே முடியாது. ஆமா, எங்களை ஸ்டேஷன்ல வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அதுக்காக கொன்னுட்டு ஒரே தடவையா ஜெயிலுக்கு போலான்னு இருக்கீங்களா? குத்திட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேனே, அதுக்குதான் இந்த மங்கிக்குள்ளா கண்டுபிடிக்கவே முடியாது. இடியட் மாதிரி பேசாதீங்க. ஹால்ல சிசிடிவி கேமரா இருக்கு, அது தெரியாதா? ஆமால, ஐயோ மறந்து போச்சே. இது பாருங்க, கொலை எல்லாம் பண்ண வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. முதல்ல சீதாவை தோக்கடிக்கணும். தோக்கடிக்கணும்னா நீங்க அவ கூட யூனிட்க்கு போகணும். போனாதான் நல்லது, நமக்கு நல்லது நடக்கும். போய் என்ன பண்றது? கூட்டி சுத்தம் பண்ணணும், வேற என்ன? என்ன ஜோக்கா? ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க. எக்ஸ்போர்ட் ஆர்டர் கொடுத்த பையரை நான் அந்த இடத்துக்கு அனுப்புறேன். அந்த இடத்தையும் டெய்லர்ஸையும் பார்த்தாலே மொத்த பீசஸும் ரிஜெக்ட் ஆயிடும், ஒண்ணுமே தேராது. நாங்க என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் டெய்லர்ஸே கிடையாது, கிழிஞ்ச துணியை தைக்கிறவங்க. காசை மிச்சப்படுத்துறதுக்காக இவங்கள வச்சு தைக்கிறாங்கன்னு சொல்லணும். அத சொன்னாலே போதும். என்ன புரியுதா? ஓகே. கோவத்தை மனசுக்குள்ள புதைச்சுக்கிட்டு கோவப்படாம காரியத்தை சாதிக்கிறோம். டன் டன் டன். ஏங்க, முதல்ல அந்த குல்லாவை கழட்டுங்க, பயமா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. ஏன் எல்லாரும் லேட்டா வரீங்க? உங்க கூட கிளம்பி வந்த அர்ச்சனா முன்னாடி வந்து காஃபி எல்லாம் போட்டு மிஷினை தொடச்சு வச்சுக்கிட்டு இருக்கா. அங்க பாருங்க. ஏய், போய் எல்லாத்தையும் கூட்டி சுத்தம் பண்ணு. அண்ணே, நானா? எனக்கு கூட்டவே தெரியாதுண்ணே. கத்துக்க. உடனே இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தியா என்ன? கத்துக்கிட்ட இல்ல, அதே மாதிரி இதையும் கத்துக்க. ஓ, தொடப்பத்தை எடு. ஏய், என்னடா பாக்குற? போய் ஒழுங்கா பெருக்கி சுத்தம் பண்ணு. போ. அண்ணே, எல்லாரும் பாக்குறாங்கண்ணே, அசிங்கமா இருக்குண்ணே. பிச்சைக்கார வேஷம் போட்டு நடுத்தெருவுல நின்னியே, அதை யாரும் பாக்கலையா? ஏ சுபாஷ், தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? சீக்கிரம் எடுத்துட்டு வாடா. இதோ இதையும் எடுத்துட்டு போங்க. இந்தாங்க டம்ளர். குடி. கை கழுவுனீங்களா? ஏய், இப்பதானே பெருக்கிற, கையெல்லாம் சுத்தமா வச்சுக்க மாட்டியா? கையை கழுவிட்டு வா. சாரிங்க. சரி சீதா, நான் பேங்க் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா சீக்கிரம் பண்ணுங்க. இத கட் பண்ணி ரெண்டா மடிச்சு தைக்கணும். கொஞ்சம் வேகமா பண்ணுங்க.
ஹலோ ஹலோ, நான்சி பேசுறேன். நான்சியா? யாரு? மகாவோட சிஸ்டர். அப்படியா? சொல்லுங்க மேடம். மகா இருக்கும்போது லாபத்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. குடுக்கிற பொருள் வர்த்தா இருக்கணும். கம்பெனி பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதனால தானே ஆர்டரை கேன்சல் பண்ணாம நாங்க வெயிட் பண்றோம். இப்போ அப்படி இல்ல, எல்லாமே கெட்டு போச்சு. யூகேக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டிய ஃபேப்ரிக்கா எப்படி ரெடி பண்றாங்கன்னு தெரியுமா? கேவலமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேவலமாவா? மரத்தடியில கிழிஞ்ச துணிய ஒட்டு போடுற டெய்லர்ஸ் வச்சு காசை மிச்சப்படுத்திட்டு இருக்காங்க. இதை என்னாலேயே தாங்கிக்க முடியல. நீங்கெல்லாம் பாத்தீங்க, தாங்க மாட்டீங்க. சேது சார் அப்படிப்பட்டவர் இல்லையே. நீங்க இல்ல, யாருமே நான் சொல்றத நம்ப மாட்டாங்க. நேர்ல பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். நான் லொகேஷன் அனுப்புறேன், நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க. போன்ல எல்லாம் பேசாதீங்க, நேர்ல அதிரடியா போங்க. அப்பதான் உங்களுக்கு உண்மை என்னன்னு புரியும். மகாலட்சுமி கம்பெனிக்கு கெட்ட பேர் வரத நான் விரும்பல. அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். பாய். சார், லொகேஷன் வந்ததும் ஒன்ஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். வந்துட்டாங்கல்ல. தோர, என்னையா இது? இந்த மாதிரி இடத்துல தான் வச்சு ரெடி பண்றீங்களா? சார், உங்களுக்கு அட்ரஸ் எதுக்கு இப்போ? நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? உள்பாவடைய தக்கிறீங்க. இங்கிலாந்து ஆர்டரியா? இங்கிலீஷ் விஐபிக்காக அனுப்புற ஆர்டர் இது. என்ன கன்றாவியா இது? ஸ்பீக்கர்ல போடு. கோரஸா பேசலாம். நான்சி, என்ன கதை முடிஞ்சுதா இல்ல தொடருமா? ஓவர். ஒன்ஸ் ஃபார் ஆல் ஓவர். கதை முடிஞ்சது. குட். சீதா, தோத்துட்டியே சீதா, தோத்துட்ட. அந்த தாலியை கழட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீதா ரோஷக்காரி. தோத்துட்டா அவமானத்தை தாங்க மாட்டா. அப்புறம் யாரு தடுத்தாலும் சரி, தாலி அவுத்து கொடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பா. எஸ். அந்த காட்சியை பார்த்த பிறகு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கு. வேற என்ன ஆச்சரியம் நடந்துச்சு? ஐயோ, கேட்கணும் போல இருக்கே. சொல்லு. ஆச்சரியத்தை பார்த்து ரசிக்கணும், கேட்டு ரசிக்க கூடாது. வாங்க வாங்க, உட்காருங்க. ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கல்ல, தப்பிச்சிங்க. இல்ல மார்க்கெட்ல உங்க பேரு கெட்டு போயிருக்கும். மேம், நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்க விஷயத்துல இன்வால்வ் ஆறீங்க? ஹலோ, என்னாச்சு? உங்களுடைய சூழ்ச்சி எல்லாம் சீதா கிட்ட எடுபடாது. சீதா நேர்மையான பொண்ணு, கெட்டிக்காரி. உங்கள மாதிரி ஃப்ராட் இல்ல. ரெஸ்பெக்ட். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? ரெஸ்பெக்டா? அது வேற கேக்குதா? மேடம், இந்த குடும்பத்துக்குள்ள இருந்துகிட்டே எதுக்கு அபாண்டமா போய் சொல்றீங்க? சுபாஷ் அர்ச்சனாலாம் என்னமா வேலை செய்யறாங்க தெரியுமா? எதுக்கு இந்த கம்பெனியை அழிக்க நினைக்கிறீங்க? தப்பா இல்ல? ஹலோ, நீங்க முதல்ல குவாலிட்டியை செக் பண்ணீங்களா? அத பார்த்துட்டு பேசுங்க. தேவையே இல்லைங்க. அவங்களுடைய டெடிகேஷனை பார்த்தாலே புரியுது. இனிமே தேவையில்லாம கால் பண்ணி எங்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இதோட நிறுத்திக்கிங்க. சார், வாங்க சார், போலாம். ஏன் மாமா அவசரப்பட்டு நான்சியை அடிக்க போனிய? எனக்கு எப்படி தெரியும்?
செல்வி அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அவ பண்ண காரியத்துக்கு அவளை கொன்னு இருக்கணும். பையஸ் விஷயம் என்னாச்சு? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல மாமா. பையர்ஸ் கிட்ட எல்லாம் பேசி ஆர்டரை திரும்ப வாங்கியாச்சு. பையஸ் எல்லாம் கன்வின்ஸ் ஆயிட்டாங்கன்னு நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. சீதா, அந்த நான்சிங்க எவ்வளவு தைரியம் இருந்தா பையஸ் கிட்ட அப்படி பேசியிருப்பாங்க. பாஸ், உங்களுக்கு யார் பாஸ் இந்த விஷயத்த சொன்னது? தோரா அங்கிள் போன் பண்ணி சொன்னாரு. என்ன சீதா தெரியாத மாதிரி கேக்குற? பையர் அனுப்புனது அவங்க தானே. வீட்டுக்குள்ள உட்கார வச்சு வேலைக்கு சாப்பாடு போடுறோம்ல, அதான் திமிர ஏறி போச்சு. அவங்கள கொல்லாம விடக்கூடாது. ஏய் ராம், சொன்னா கேளுங்க பாஸ். அக்கா சொல்லுங்க. ராம் சொன்னா கேளு. ஏய் ராம், தயவு செஞ்சு சொன்னா கேளு. நான் அவங்கள கொல்லாம விட மாட்டேன். பாஸ், ராம், சொல்றத கேளுங்க பாஸ். ராம் சார், அப்பா அடிச்சாங்க. நல்லா அடிச்சு மிரட்டினாங்க. இவங்க கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல சார். ஏய் செல்வி, என்ன காரியம் பண்ற? விட்ட கொலை பண்ணிருவியா? அறிவு இருக்கா இல்லையா? அண்ணா, இவளை கொன்னாதான் நம்ம குடும்பம் நிம்மதியா இருக்கும். ஏய் அஞ்சலி, சொல்றாங்கல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம கம்பெனிக்கு குழி தோன்றவள சும்மா விடணுமா? இவளை விடக்கூடாது. ஏய் சொன்னா கேட்க மாட்டேன், அமைதியா இரு. என்ன நடக்குதுங்க? ஒருத்தர் என்னடானா அடிக்கிறதுக்கு சாட்டை எடுத்துட்டு வராரு, இன்னொருத்தர் பூந்தொட்டி எடுத்துட்டு வரான், இவன் என்னடானா கத்தை எடுத்துட்டு வரான். நீங்களா என்ன ரோடுங்களா? மகா இவங்கள அப்படிதான் வளர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் மகாவை பார்த்து பார்த்து வளர்ந்தவங்களாச்சே. மகா சீதாவை கொலை பண்ண போனாங்க, இப்போ இவங்க உன்னை கொலை பண்ண பாக்குறாங்க. இப்படியெல்லாம் பேசினா நாங்கெல்லாம் பயந்துருவோமா? அதெல்லாம் இனிமே நடக்காது. நீங்க 2 பேரும் ஒழுங்கா பிடிச்சிருந்தா இவளை இப்பவே போட்டு தள்ளிருப்பேன். ஏ அஞ்சலி, வாய மூடுன்னு சொல்றேன்ல. உங்க 3 பேருக்கும் என்ன அறிவு கெட்டு போச்சா? ஏய், கொலை பண்ணிட்டு என்ன ஜெயிலுக்கு போறீங்களா? இவங்க மேல தப்பு இல்ல. மகா சித்தி செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்துட்டாங்க. கத்தியால குத்த வந்தப்பவே மகாலட்சுமி கண்டிச்சிருந்தாங்கன்னா இவங்க எல்லாம் திருந்திருப்பாங்க. செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு என்னையே கொல்ல வராங்கல்ல. இது எல்லாத்தையும் தின்னு காலி பண்ணி வச்சிருக்காங்க. செல்வி, செல்வி, செல்வி. மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? நான் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கேன், உனக்கு தூக்கம் கேக்குதா? சொல்லுங்க மேடம், எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கா? சாப்பிட என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? அதான் எல்லாத்தையும் தின்னுட்டீங்களே, தின்னி பண்டாரங்களா? இருந்த எல்லாத்தையும் எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுவும் இல்ல மேடம். சரி, அப்ப எனக்கு ஏதாவது சூடா பண்ணி கொடு. அசதியா இருக்கு மேடம், என்னால முடியாது. நான் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னமோ பெரிய மகாலட்சுமி மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா கோவமா திட்டினாலும் இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? நீங்க இந்த குடும்பத்தை அழிக்க வந்திருக்கீங்க. என்னடி திமிரா பேசுற? உன்ன அக்கா, எதுக்கு இப்ப அவங்கள
இந்த குடும்பத்துல தான் இருக்கேன். என்ன பட்னி போட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க. அசிங்கமா இல்ல? குடி இருக்கிற குடும்பத்து தொழில கெடுக்க ஆள் அனுப்புதீங்களே, அதுக்கு பேர் என்ன? அதுக்காக பட்னி போட்டுருவீங்களா? அண்ணே, நான் பட்னி கிடக்க நீ கை தட்டுற இல்ல? நீ எல்லாம் என் கூட பிறந்தவன். அப்படியா? பட்னியா கிடந்தாதான் அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஞாபகம் வருது. சொல்லுங்க சிஸ்டர், நான் என்ன பண்ணணும்? அசிங்கமா இருக்கு. உன்னை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. பசிக்குதேன்னு நான் உன்கிட்ட எல்லாம் போராட வேண்டி இருக்கு பாரு. அத நினைச்சாதான் அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருந்தா வீட்டை விட்டு போயிடுங்க. எதுக்கு இங்க இருக்கீங்க? நான் போறேனா இல்ல உங்க மொத்த பெரிய இந்த வீட்டை விட்டு அனுப்ப போறேனான்னு நீங்க பார்க்கதான் போறீங்க. இந்த நான்சி யாருன்னு காட்டுறேன். இந்த நான்சியோட ஒரிஜினல் முகத்தை நீங்க பார்க்கதான் போறீங்க. பார்க்கலாம். ஏய், சிப்ப.